வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை முகாமில் கண்ணாடி அணிய மருத்துவர்கள் பரிந்துரைத்த பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜோதி ஐகேர் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களால் கண்ணாடி அணிய பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் என்ஆர் சுரேஷ், வெங்கட நகர் வார்டு தலைவர் சரவணன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நம்ம சொல்லல செயல் நோக்கத்தில் நம்ம ஒரு விஷயங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முதல் படியாக இந்த ஐ கேம்ப் நடத்தணும்னு சொல்லி மக்களுக்காக தொடங்கினது. அதில் ஜோதி ஐ கேரும் சேர்ந்து ரோட்டரியும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ஸ்பெக்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. அது கூட நம்ம டீம் கூட இருந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண நம்ம டீம், ஷாஜா மேடம் டீமு, திவாகர், அது போக இந்த சிஎஸ்ஆர் நடத்தின இந்த ஈவெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம நோக்கமே ஒரு விஷயமா நம்ம எடுத்து இப்போ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 100 நாளுக்குள்ளே நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக தூர்வார ஆரம்பிச்சிருக்கோம். எங்கெல்லாம் குப்பைகள் சாக்கடை பிரச்சனைலாம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் யார் வேணால் எப்போ வேணால் கூப்பிட்டு சொல்லலாம். 24 hours ஆள் இருப்பாங்க. எப்போனாலும் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதை கவனிக்கப்படும். அது போக நம்ம அந்த சாக்கடை ஸ்மெல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நுண்ணுயிர்கள் போட்டு நம்ம ஒரு கேன் போன வாரம் ஊற்றினோம். நம்ம அந்த சாக்கடை தண்ணியில் ஊற்றினது இன்னைக்கு நம்ம ஸ்மெல் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் கொசு தொல்லையும் ஸ்மெல் இது வரைக்கும் குறைஞ்சிருக்கு, துர்நாற்றம் குறைஞ்சிருக்கு. அது போக அடுத்தது அது என்ன பண்ணுன்னா ஒரு மாதம் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரையல் பண்ணோம்னா ஒரு மாதத்துல ஸ்மெல்லும் போயிடும். அதில் இருக்கிற இந்த கொசுவோட இனப்பெருக்கமும் கம்மியாகும். அது போக நம்ம இப்போ வருஷத்தில் 2 வாட்டி தான் தூர் வாரினாங்க அரசாங்க சைட்லேருந்து. இப்போ அதை நம்ம ப்ரெஷர் போட்டு ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம இனிஷியேட் எடுத்து சொல்லியிருக்கோம். அதுக்கும் வேலைகள் நேற்று தொடங்கப்பட்டது. அது போக மொத்தம் 10 ஆர்ஓ பிளான்ட் நம்ம தொகுதிக்காக கேட்டிருக்கோம். அதே மாதிரி நேற்று 2 ஆர்ஓ பிளான்ட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிரீன் வாரிஸ்ன்னு சொல்லி குப்பை அள்ளுறவங்க ஒழுங்கா நேரத்துக்கு வராமல் இருந்தாங்க. அதே மாதிரி வீடு வீடாக குப்பை இல்லாமல் பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கும் உடனடியாக சொல்லி அவங்க சைடில் ஆள் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அது போக இந்த குப்பை உடனே போட்டு எரிக்கிறதுக்கு ஒரு ஃபர்னஸ்ன்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கோம். எந்த குப்பைனாலும் அதில் நம்ம போட்டுட்டா அது ஒரு 800 டிகிரிக்கு மேலே எரிஞ்சு அது சாம்பல் ஆகிடும். அதே மாதிரி எந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு ஆபத்தோ இல்லை பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்கும் அந்த மெஷின் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு திட்டமும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயமும் நம்ம காமராஜர் நகர் தொகுதி ஒரு மாடல் கான்ஸ்டிடுவன்சியாக பண்ணணும் தான் ஆசை. அதை கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பாக நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம இப்போ கேமராஸ் எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு இடத்தெல்லாம் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏஐ கேமராஸ், அதில் ஏதாவது திருடன் நடப்போக்கோ இல்லை நாய் தொல்லைகளோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி திருடர்களோ இந்த சந்தேகப்படுற நபர்கள் இந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்லி இன்டிமேஷன் போகிற அளவுக்கு நம்ம ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பிளான்ஸ் இருக்கு. அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பும், அதே மாதிரி நம்ம என்னன்னா இனி உங்களோட சப்போர்ட் மூலிமா நம்ம மற்ற கான்ஸ்டிடுவன்சியில் நடக்காத விஷயங்களை நம்ம இங்கே சீக்கிரமாக நடத்தி காட்டணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம கல்வியாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சில ஆர்ஓ பிளான்ட்லாம் கேட்டாங்க, அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை
நம்ம அவங்களுக்கு தேவையான இந்த அங்கன்வாடியிலலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சத்துணவு, அதேமாதிரி ஸ்கூல்ஸ்க்கும் சத்துணவு மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது போக அவங்களுக்கு என்ன புக்ஸோ இல்லை வேற என்ன அந்த ஸ்கூலுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதே மாதிரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாம் மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு 5 வருஷத்துல நம்ம ஒரு காமராஜர் நகர் தொகுதியை மாடல் கான்ஸ்டிட்யூன்சியா ஆகி காட்டுவோம். இது கூட இருந்து யாரெல்லாம் இந்த எல்லாம் சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் பிறந்தநாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் பிறந்தநாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். முன்னதாக கட்சியின் அலுவலகத்தில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கொண்டாடினர். இளைஞரணி தலைவர் பிரகாஷ் நிகழ்ச்சிகள் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் 1.7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் தடுப்பு தொடர்பான மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல்துறை 13 வழக்குகள் பதிவு செய்து 1.7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு துறைகள் மூலமாக போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கடலோர கண்காணிப்பு மற்றும் மருந்தகங்களில் தடை செய்யப்பட்ட காலாவதியான மருந்துகள் தொடர்பான சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். பாகூரில் ரூபாய் 15,000 லஞ்சம் வாங்கிய மின்துறை லைன் இன்ஸ்பெக்டரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாகூரை சார்ந்த ஹோட்டல் உரிமையாளர் பரமசிவத்திடம் மின் இணைப்பை மீண்டும் வழங்குவதற்காக ரூபாய் 15,000 லஞ்சம் பெற்றதாக தவளக்குப்பம் மின்துறை லைன் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். ஹோட்டலுக்கு அதிக மின் கட்டணம் நிலுவையில் இருந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் கட்டணத்தை குறைத்து மீண்டும் மின் இணைப்பு வழங்க ஆறுமுகம் ரூபாய் 15,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பரமசிவம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ரசாயன பொடி தடவிய பணத்தை ஆறுமுகத்திடம் வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆறுமுகம் மீது ஏற்கனவே பல்வேறு லஞ்ச புகார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். UITUC புதுச்சேரி PRTC மின் பேருந்து பணிமனை ஒப்பந்த ஓட்டுநர் நலச்சங்கம் பெயர் பலகையினை தமிழக மாநில செயலாளர் பாஸ்கர் திறந்து வைத்தார். இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் புதுச்சேரி PRTC மின் பேருந்து பணி ஒப்பந்த ஓட்டுநர் நலச்சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் கோபிநாத் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முருகன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக மாநில செயலாளர் பாஸ்கர் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் அருண், பழனிவேல், சுரேஷ், கந்தன், சுந்தரமூர்த்தி உட்பட உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆந்திரா அருகில் அமைந்துள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் கோதாவரி ஆற்றில் பிடிப்பட்ட 1.25 கிலோ எடையுள்ள அரிய வகை ப்ளூசா மீன் ரூபாய் 15,000 ஏலம் போனது. ப்ளூசா மீன் கடல் நீரில் வாழ்ந்தாலும் இனப்பெருக்கத்திற்காக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கோதாவரி ஆற்றின் முகத்துவார பகுதிகளுக்கு வருவது வழக்கம். அதன் தனித்துவமான சுவை காரணமாக இது மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றங்கரையோரமுள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தை சார்ந்த மீனவர் ஒருவரின் வலையில் சிக்கிய 1.25 கிலோ எடையுள்ள ப்ளூசா மீன் ஏல மையத்தில் நடைபெற்ற ஏலத்தில் மீன் விற்பனையாளர் ரத்தினம் என்பவர் ரூபாய் 15,000 வாங்கினார். இந்த ஆண்டு அல்னினோ தாக்கம் காரணமாக கோதாவரி ஆற்று பகுதியில் மழை பொழிவு குறைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு போதுமான அளவில் ஏற்படவில்லை. இதன் காரணமாக ப்ளூசா மீன்களின் வரத்தும் குறைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சீசனில் ஒரு ப்ளூசா மீன் ரூபாய் 30,000 அதிக விலைக்கு விற்பனையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள தியாகிகள் நினைவு சிலைக்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ஜூலை 30 தொழிலாளர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு
நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள தியாகிகள் நினைவு சிலைக்கு திருபுவனை, சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மலர் வளையம் வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். 1936ஆம் ஆண்டு ஜவானா மில் தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை மற்றும் தொழிற்சங்க உரிமைக்காக நடத்திய வரலாற்று போராட்டத்தில் உயிர்நீத்த 12 தொழிலாளர்கள் தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் நிர்வாகிகள் பாஸ்கர், வள்ளி, கார்த்திகேயன், நடராஜன், குமாரவேல், புருஷோத்தம்மன், ரமேஷ், குப்புஸ்வாமி, முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேசு, மோத்திலால், மகேந்திரன், சிவகுமார், தனுசு, சரவணன், அனந்தகுமார், ஜெயக்குமார், LNT ஜனநாயக தொழிலாளர் சங்கத்தின் பாஸ்கர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் வேல்சாமி உள்ளிட்டோர் பங்கேற்று தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஞானமேட்டில் ரூபாய் 46.54 லட்சத்தில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட மணவெளி தொகுதியில் உள்ள ஞானமேடு கிராமத்தின் உட்புற சாலைகளை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் ரூபாய் 49.80 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரசாணை பெற்று ரூபாய் 46.54 லட்சம் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் முகமது தமிழ் அன்சாரி, இளைநிலை பொறியாளர் கார்த்திக் உள்ளிட்ட அதிகாரிகள், அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் போலீசார் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் சாலை விதிகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் தெற்கு மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், பக்தபக்ஷலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் சாலை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும், சாலையின் நடுவே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் காற்று ஒலிப்பான்களை தேவையின்றி பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு அல்லது அதிவேகமாக பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா அறிவுரை வழங்கினார். அப்போது கடலூர், புதுச்சேரி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், இந்திரா காந்தி சதுக்க மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் தன்வந்திரி, செந்தில்குமார், வெங்கடாஜலபதி, வேலையன் மற்றும் தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டில் நுழைவு வாயில் போக்குவரத்து மேம்பாட்டு பணிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டில் புதுச்சேரி தமிழக எல்லைகள் புதிய நுழைவு வாயில் அமைத்தல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல், ஹைமாஸ் மின்விளக்குகள் அமைத்தல், கழிவுநீர் பாலங்களை மேம்படுத்துதல், டிப்பர் லாரிகள் பாதுகாப்பாக இயங்க நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருப்பட்டினத்தில் 125 நாள் வேலை திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். திருப்பட்டினம் வடகட்டளை கிராமத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் 5 மரத்துக்குளம் தூர்வாரும் பணியை மத்திய அரசின் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலமாக 2642 வேலை நாட்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 125 நாட்களும் முழுமையாக வேலை வழங்க வேண்டுமென்ற பொதுமக்களின் கோரிக்கைக்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர், தகுதியான அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏம்பலத்தில் நடந்த காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் பதவிக்கு ஹரிதாஸ் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார்.
புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கரன், ஸ்ரீஜன், அபியான் அமைப்பின் மாநில பொறுப்பாளர்கள் பங்கேற்று மாவட்ட தலைவர் தேர்விற்கான விண்ணப்பங்களை வழங்கினர். இதில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு கரிக்கலாம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் ஹரிதாஸ் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தனது விண்ணப்பத்தை பொறுப்பாளர்களிடம் வழங்கினார். கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். புதுச்சேரியில் நண்பர்களுடன் கடலில் குளித்த தனியார் கல்லூரி மாணவர் மாயமான நிலையில் கடலோர காவல்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரியமாணிக்கம் அடுத்த ஏரிப்பாக்கம் புதுக்காலனி பகுதியை சார்ந்தவர் ஜெயசக்கர் மகன் பேரரசு, வயது 19, கிருமாம்பாக்கம் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் பிசிஏ இறுதியாண்டு படித்து வந்தார். கல்லூரிக்கு சென்றுவிட்டு 2 நண்பர்களுடன் தவளக்குப்பம் அருகே உள்ள நலவாடு கடற்கரைக்கு சென்றனர். மூவரும் மதியம் நேற்று கடலில் இறங்கி குளித்தனர். அப்போது பேராசு ராட்சச அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். அவருடன் குளித்த 2 நண்பர்கள் கூச்சலிட்டு அவரை மீட்க முடியாமல் கரைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த மீனவர்களிடம் கூறினர். உடனடியாக மீனவர்கள் படகில் சென்று தேடியும் அவர் கிடைக்கவில்லை. தகவல் அறிந்த கடலோர போலீசார் மாயமான மாணவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தவளக்குப்பம் போலீசார் தாமதமாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு தொகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விபிஜி RAMG திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. முதற்கட்டமாக கல்மேடுபேட் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசூர் குளத்துமேடு குளம், பொறையூர் செங்கேரி அம்மன் குளம், கூடப்பாக்கம் ஓடக்கர குளம், தொண்டமானத்தம் வெள்ளேரி மற்றும் சேதரப்பட்டு சொட்டேரி டேங்க் ஆகிய நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் மூலமாக நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர்மட்ட உயர்வு மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிற்கும் கால்நடைகளை உரிமையாளர்கள் பிடித்து செல்லவில்லை எனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்து ஏற்படுவதை தடுக்க கால்நடை பட்டிகள் சாலைகளில் அடைக்க உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இதனையடுத்து புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் வளர்ப்போர் தங்கள் மாடுகளை சாலை மற்றும் பொது இடங்களில் திரியவிட வேண்டாம் என்றும் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மாடுகளை சுகாதாரமாக வளர்க்க வேண்டும். தொடர்ந்து மாடுகள் சாலையில் சுற்றித் திரிந்தால் ஊழியர்கள் மூலமாக பிடித்து அவற்றின் உரிமையாளர் மீது நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் பிடிக்கப்படும் மாடுகளை உரிமையாளர்களிடம் வழங்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.